அன்னபூர்ணா செய்த செயலால் அலறிய திருவண்ணாமலை, வேறு வழியில்லாமல் தோளில் சுமந்த வனக்காவலர். என்ன நடந்தது என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் டிசம்பர் 13ஆம் தேதி மகாதீபம் ஏற்றப்பட்டது. மழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக மலை ஏற பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் ஆந்திராவை சேர்ந்த பெண் ஒருவர் மலையில் சிக்கி 2 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டார். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலங்கமாக விளங்குவது புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். இக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா வெகு 10 நாட்கள் விமர்சையாக நடைபெற்றது. இந்த முக்கிய நிகழ்வான டிசம்பர் 13ஆம் தேதி அதிகாலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்குள் மரடி தீபமும் 2668 அடி மலை உச்சியில் மகாதீபம் மாலை 6 மணிக்கு ஏற்றப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் மகாதீபத்தை மலையில் காண அடையாள அட்டை கொடுத்து 2000க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்படுவர். ஆனால் இந்த பெங்கல் புயல் காரணமாக திருவண்ணாமலையில் வரலாறு காணாத மழை பெய்தது. இதனால் அடுத்தடுத்து 4 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் 5 குழந்தைகள் உட்பட 7 பேரும் மண்ணில் புதைந்து உயிரிழந்தனர். இதையடுத்து பெரும் சவால்களுக்கு இடையே 7 பேருடைய உடல்கள் ஒரு வழியாக மீட்கப்பட்டது. மலையில் பல இடங்களுக்கு மண் அதிக ஈரப்பதத்துடன் இருப்பதால் மலை வழுவழுப்பாக காணப்பட்டது. இதனால் தீப திருவிழா நடக்குமா, மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுமா என்பது குறித்து பல கேள்விகளும் எழுந்தன. இதையடுத்து திட்டமிட்டபடி இந்த ஆண்டு மலையில் மகாதீபம் ஏற்றப்படும் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் மகாதீபம் ஏற்றும் பணியில் ஈடுபடுவோர் மட்டும் மலையில் ஏற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் மலை ஏற பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் திருவண்ணாமலை மகாதீபத்தின் போது மலையேற பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் ஆந்திராவை சேர்ந்த அன்னபூர்ணா என்ற பெண் அத்துமீறி மலை மீது ஏறியுள்ளார். இதையடுத்து திரும்ப வர தெரியாததால் 2 நாட்களாக தீபமலை மீது தவித்து வந்துள்ளார். இதையடுத்து ஒரு வழியாக அந்த பெண் இருப்பு இடத்தை கண்டுபிடித்த வனக்காவலர் அங்கு சென்று அவரை பாதுகாப்பாக மீட்டனர். கடந்த 2 நாட்களாக உணவு இல்லாததால் சோர்வாக காணப்பட்ட அன்னபூர்ணாவை வனக்காவலர் ஒருவர் தனது முதுகில் சுமந்து மலைக்கு கீழே கொண்டு வந்தார். வனக்காவலரின் இந்த செயலுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து பாராட்டுகள் குவிந்து வருகிறது. இது தொடர்பான வீடியோவும் வெளியாகியுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.